பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளை மீண்டும் ஒரு விசை உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். குறிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து சில நபருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படியாக இந்த நாளிலும் ஒரு வேதாகம மனிதரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு நல்ல ஒரு புது பலன் வருகிறது, அப்படித்தானே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. குறிப்பாக இந்த நிருபத்தை பவுல் எழுதும் போது மிகவும் சந்தோஷத்தோடு எழுதுகிறார். குறிப்பாக அவர் எழுதின எல்லா நிருபங்களிலும் இந்த நிருபம் மாத்திரமே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் மாத்திரமே ஒரு மகிழ்ச்சியின் கடிதமாக, சந்தோஷத்தின் கடிதமாக கருதப்படுகிறது. மற்ற கடிதங்களை எல்லாம் பார்க்கும்போது அநேக கடினமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருப்பார், அநேக குற்றங்களை குறைகளை எடுத்து அவர் பேசியிருப்பார். ஆனால் இந்த பிலிப்பியர் நிருபத்தை மாத்திரமே அநேக சந்தோஷமுள்ள ஒரு வார்த்தையை அவர் கூறுவதை பார்க்கிறோம். குறிப்பாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியை குறித்து, சந்தோஷத்தை குறித்து மிகவும் அதிகமாய் இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இதை வாசிக்கும் போது நமக்கு மிகவும் சந்தோஷமாய் ஒரு தைரியம் கிடைப்பது போல இருந்தாலும் இதை எழுதின சூழ்நிலை எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பவுல் இந்த நிருபத்தை எழுதின போது சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்து எழுதவில்லை. அவர் குறிப்பாக ரோமாபுரியிலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது அந்த சிறையில் இருந்து இந்த நிருபத்தை எழுதினார். குறிப்பாக அந்த சிறை எப்படிப்பட்டது என்று சில நபர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரு பாதாள சிறை. அந்த பாதாள சிறை பூமிக்கு அடியில் உள்ள சிறை. அந்த சிறை குறிப்பாக இப்பொழுது உள்ளது போல கட்டிடங்கள்லாம் அப்பொழுது கிடையாது. அது முழுவதும் பாறைகளால், அது குறிப்பாக சுண்ணாம்பு பாறைகளால் சூழப்பட்ட ஒரு இடத்திலே அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறையிலே ஒருவர் மாத்திரமே இருக்க முடியும். அந்த ஒருவரும் மிகவும் ஃப்ரீயாக நடக்கவோ உட்காரவோ படுக்கவோ முடியாது. மிகவும் குறுகலான இடம், அதுவும் பாதாள சிறை. மிகவும் இருட்டாக இருக்கும். அந்த இருட்டிலே வெளிச்சத்துக்காக ஒரு சிறிய விளக்கு மாத்திரமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததாம். அந்த சிறிய விளக்கு வெளிச்சத்திலே அந்த சுற்றிலும் சுண்ணாம்பு பாறையினால் மிகவும் உஷ்ணத்தின் நடுவிலே இருந்த அந்த பவுல் அங்கே இருந்து எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். யார் இந்த பவுல்? இந்த பவுலுடைய முன்னாடி உள்ள வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் அவரை சந்திப்பதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? தேவன் அவரை சந்திப்பதற்கு முன்பதாக அநேக காரியங்களை கற்று தேர்ந்தவராக இருந்தார். குறிப்பாக அரசியல் செல்வாக்கு மிகுந்தவராக, நிறைய காரியங்களை கற்று தேர்ந்த நல்ல ஒரு கல்வியாளராக இருந்தார். ஒரு நாலேஜ் பர்சனா இருந்தார். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 80 கோடிக்கும் அதிகமான சொத்துடைய நபராக இருந்தார். ரோம குடியரசுடைய அந்த சிட்டிசன்ஷிப், குடியுரிமை அவரிடத்தில் இருந்தது. இப்படி ஏராளமான மேன்மை அவரிடத்தில் இருந்தது. ஆனால் இயேசு அவரை சந்தித்த பின்பதாக அவர் சொல்கிறார், இவைகள் எல்லாவற்றையும் நான் நஷ்டமென்று கருதுகிறேன் என்று சொன்னார் அந்த பவுல். அதுக்கடுத்ததாக அவர் சொல்கிறார், எல்லா சூழ்நிலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய காரியங்கள் தேவை. நமக்கு நாலேஜ் தேவை, அடுத்து நமக்கு பினான்ஸ் ரொம்ப அவசியம், அதுக்கடுத்து நமக்கு சில மனிதருடைய தயவு நமக்கு அவசியம்தான். ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தருடைய பலன் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த பவுலை கர்த்தர் சந்திப்பதற்கு முன்பதாக அவருக்கு நிறைய நாலேஜ் இருந்தது, பினான்சியல் சப்போர்ட் இருந்தது, பொலிட்டிக்கல் பவர் அவருக்கு இருந்தது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருந்தது. ஆனால் இவைகள் எல்லாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கவில்லை. ஆனால் எப்பொழுது இவைகள் எல்லாவற்றையும் சார்ந்து கொள்வதை காட்டிலும் தேவ பலனை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தாரோ அப்பொழுது சிறைச்சாலை கூட அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாக இருந்தது. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றி நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் வெறுமையை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? காரணம், நீங்கள் அவைகளை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், தேவ பலனை சார்ந்து கொள்ளவே இல்லை. இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, பவுலை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி உம்முடைய பலனை சார்ந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலையும், குறிப்பாக கடினமான சூழ்நிலையில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் அது மாறி போகும். எனவே இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். மன ரம்மியமாய் இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பலனை சார்ந்து கொண்டோம் என்று சொன்னால், அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டோம் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதான சூழ்நிலையாய் மாறும். தொடர்ந்து முன்னேறுவதற்கு அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இந்த பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து முன்னேறினார்.
ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்தார். உங்களையும் அப்படியாக ஜெயமுடன் ஓடி முடிக்க கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.